சொல்ல வாய் வராது. ஒகுவா அப்படின்னு சொல்றேன். அந்த ஒருன்னு வராது. ஒகுவா எனக்கு அவன் ஒகுவா அவன் சொல்லுவாங்க, டேய் ஒகுவா ஒகுவான்னு சில பிள்ளை கூப்பிடுவாங்க, சில பேர் கூப்பிடுவாங்க. ஆனா அது ஒரு வழி இருந்துச்சு, ஒரு வழி இருந்துச்சு. என்னதான் இப்படி சொல்றாங்களே அப்படி வழி இருந்துச்சு. நிறைய நாள் மாறல. திருச்சியில ஒரு சின்ன பிள்ளை திருச்சியில ஒரு ஓப்பன் மீட்டிங் சுகமணிக்கு கூட்டம். அங்க நான் மீட்டிங் அங்க நடக்குது. நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நாக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சு போய் மேலே கூட போய் நல்ல ஊழியம் நம்ம தெவக்கிருப்பாங்க ஞாபகம். நல்லா போய் ஊழிய காட்டு போய் நல்லா ஊழியம் பண்ணணும்னு சொல்லி பெரிய டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இது இப்படி ஊழியம் பண்ணணும், அப்படி ஊழியம் பண்ணணும், அப்படி ஊழியம் பண்ணணும், பெரிய டீட்டெயில்ஸ் பெரிய ஜெபக்குறிப்பாக சொல்கிறேன். அவர் என்ன பண்ண பாஸ்ட் காட் பிளஸ் யூ தான் வேற ஒன்றுமே சொல்கிறேன். அது இவ்வளோ பெரிய ஜெபக்குறிப்பு நேரம் மெனக்கிட்டு சொல்கிறேன். கடைசி காட் பிளஸ் யூட்டாரே பார்த்தீங்கன்னா காட் பிளஸ் சொன்னது பாருங்க. நீங்கள் இப்படி நடக்குது. அது இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மோசையே திக்கி திக்கி பேசுகிற மோசையே கூப்பிட்டு ஆண்டு எத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தினாரு, பல லட்சங்களை ஜனங்கள் நடத்துறாரு. அப்போ எனக்கு தைரியம் இருக்கு. எனக்கு மோசையே பயன்படுத்துறாரு, வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் அவரை பயன்படுத்தி பெரிய மனுஷனா மாற்றினாங்க. இப்போ திக்குவாயை கூட ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. திக்குவாயை கூட ஆண்டு மாற்றி பயன்படுத்த முடியும். அப்ப இங்க என்ன செய்யறாங்க, இந்த மனுஷன் என்ன செய்யறாங்க, தகப்பன் வேணாம், தகப்பனுடைய ஆசைதான் வேணும். அப்ப நம்ம தகப்பனை காயப்படுத்தணும், பரலோக தகப்பனை நம்ம காயப்படுத்தணும்னாக்க நீங்க நிறைய ஜெப குறிப்பை போய் வைங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவே என் பிள்ளை காரியம், என்னுடைய மனைவி காரியம், என்னோட கணவர் காரியம், என்னோட வேலை காரியம், வருமான காரியம், எல்லா காரியம் நீங்க வச்சுக்கிட்டே இருக்க. வேற ஒண்ணுமே சொல்லணும்னாக்க பரலோக தகப்பன் துக்கப்படுவாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க வசனத்தை வாசிக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சொந்த குமாரன்னு பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? புரிந்து கொள்ளுங்க. அந்த தகப்பனை காயப்படுத்தி ஆசையை வாங்கிட்டு போயிட்டார். ஆனா காயப்பட்ட இதயத்தோடு தான் தகப்பன் இருக்கிறார். ஆனா கிடைத்தது கிடைச்சிருச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோக தகப்பனை காயப்படுத்தியும் ஒரு காரியத்தை நம்ம வாங்க முடியும். நல்லா புரிந்து கொள்ள. நம்ம ஆராதிக்கிற தேவனை காயப்படுத்தியும் அவரை விசனப்படுத்தியும் ஒரு காரியத்தை வாங்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்கறாங்க, காலை வேணும் காலை வேணும்னு சொல்லி கேட்கறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதன் விளைவாக இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு பெரிய கிலோமீட்டர், பூமியிலிருந்து ஒரு 2-3 அடிக்கு உயரத்துல காடைகளை வனாந்தரத்துல தள்ளிட்டாரு. ஆனா அந்த காடை உள்ள போகும்போது அவர்கள் மறித்தார்கள். இப்ப தகப்பன இதயத்தை நாம் காயப்படுத்தி ஒரு வேலை வாங்க முடியும். தகப்பன இதயத்தை காயப்படுத்தி ஒரு துணையை தேர்ந்தெடுக்க கொள்ள முடியும். தகப்பன இதயத்தை காயப்படுத்தி ஒரு ஆண்மகனையோ ஒரு பெண்ணையோ திருமணம் செய்ய முடியும். தகப்பன இதயத்தை காயப்படுத்தி ஆண்டவே இந்த வேலை தந்தே ஆக வேண்டும் சொல்லி ஒத்தக்காரன்னு வாங்க முடியும். அந்த வேலை கிடைக்கும். ஆனா அதற்கு பின்பதாக பெரிய துன்பம் இருக்கும், பெரிய ஒரு இழப்பு இருக்கும், பெரிய ஒரு நஷ்டம் இருக்கும், பெரிய ஒரு தீமை இருக்கும். அதனால நிறைய ஜெப குறிப்பை தேவன் தராமலே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டிய தந்த ஜெபத்துக்கு நன்றி, தராத ஜெபத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் சில காரியங்களை கேட்டு எனக்கு கிடைக்கல, ஆனா ரொம்ப நன்றி சொன்னேன். அல்லேலூயா. இந்த அனுபவத்தோடு நடந்து போகிறீங்கன்னாக்க நீங்க நல்ல பாக்கியவாங்க. நிறைய ஜெபம் கேட்கப்படாம இருக்குதா, சில காரியம் பெண்டிங்கா இருக்கா, ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுல தேவன் என்ன காரியம் வைத்திருக்காருன்னு யாருக்கு தெரியாது. அது நீங்க கேட்ட காரியம் நன்மையாக இருந்தா கூட கிடைக்கும், நிலையாய் கிடைத்தா கிடைக்கும். ஒரு தீமையாக இருந்தாக்க தேவன் தரமாட்டார். ஏன்னாக்க அவர் பரலோக தகப்பன் நமக்காக நன்மையான காரியம் மாத்திரம்தான் நமக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு, என்ன கிடைச்சிருச்சு, ஆசி கிடைச்சிருச்சு. இப்ப என்ன நினைத்திருக்க வேண்டும், என் முதல் பங்கே நீங்க தான் சொல்லி இருக்கணும். எப்படி விழுந்தா கிடைக்க போகுது, என் முதல் பங்கு யாரு, ஏன் தகப்பன்னு சொல்லணும். இவன் முதல் பங்கு என்னன்னாக்க ஆசியை மேல வச்சுட்டு தகப்பனை கீழே தள்ளிட்டார், 2வது தள்ளிட்டாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய நீட்ஸ் தேவைகளை நம்ம முதலிடத்துல வைக்கிறோமா, தேவனை 2ஆம் இடத்துல வைக்கிறோமா, இன்னைக்கு பார்த்து சரி பண்ணிட்டாக்க எல்லா காரியங்களும் செல்லாம். அல்லேலூயா. எனக்கு முதலிடம் என்னுடைய தகப்பன். நீங்க தேவனை பார்க்க கூடாது, தகப்பனை பார்க்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க தேவன் சர்வ வல்லவர், அது உண்மைதான். அப்படி பார்த்தீங்கன்னாக்க ஏதோ டிஸ்டன்ஸ்ல இருப்பது போல தெரியும், ஆனா தகப்பனேன்னு சொல்லி பாருங்க கிட்ட இருப்பது போல. அல்லேலூயா. தேவனாக்க உன்னதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற சிந்தனை போகும். தேவன் எங்க இருக்கிறார்,
உன்னத்திலே வாசம் பண்ணுறது அப்படி சிந்த போகும். ஆனால் தகப்பனாக்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர் தான் தகப்பன், நம்மோடு கூட உறவு கொள்வது தான் தகப்பன். இந்த பார்வை வந்துச்சுனாவே தகப்பனுக்கு மகன், தகப்பனுக்கு மகள், இந்த உறவு வந்துச்சாவே நான் பெரிய ஆசீர்வாதத்தைப்பட்டவர்கள். இந்த மனசு என்ன செய்யலாம், தகப்பனை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு தகப்பனுடைய ஆசையை முதலிடத்துல வைக்கலாம். ஒரு சில வசனம் விரைவாக வாசிக்கிட்டு முடிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், தெரிந்த வசனம் தான், விரைவாக வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம எங்க வைக்கணும், முதலிடத்துல வைக்கணும். இதுதான் பரலோக தகப்பனுடைய நோக்கமும் கூட, திட்டமும் கூட. நம்ம 1008 முறை கேட்டாலும் 2008 முறை கேட்டாலும் நம்முடைய எண்ணங்கள் எங்க டைவர்ட் ஆகுதுனாக்க, நம்முடைய தேவைகள் அதிகமாக இருப்பதனால, நம்முடைய காரியங்கள் அதிகமாக இருப்பதனால நம்முடைய செல்வங்கள், நம்முடைய தேவைகளை முதலிடத்து வைக்கிறோம், தகப்பனுடைய காரியங்களை பின்னுக்கு வைக்கிறோம். இதுதான் நடந்த காரியம். இப்படி காரியம் நம்முடைய வாழ்வில் வருமானால் இந்த இளைய மகனுக்கு நடந்தது போலதான் நடக்கும். நான் பிறகு சொல்றேன். அப்ப நம்மளோட வாழ்வில் நம்ம எதை முன்ன வைக்கிறோம், தகப்பனுடைய ஆசி தன் பிள்ளைகளுக்கு தான். அதான் வசனம் சொல்லு, நம்முடைய சொந்த குமாரன்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி கேள்வி கேட்கிறார். இது எப்படிங்க சாத்தியம்? சாத்தியம் எப்படியும் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ் செறிந்து பட்டியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒருவரும் குறையப்பட்டது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். தம்மை கூப்பிடுற எல்லாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாரு. அப்ப நமக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறாரு, நம்ம உடுத்து வைப்பாரா? உடுத்து வைப்பாரு. சாலமன் கூட அப்படி ஃபேமஸா ட்ரெஸ் பண்ணலையா? இது காட்டு புஷ்பத்தை கம்பேர் பண்ண சாலமன் கூட, சாலமன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அப்படி கூட உடுத்தது கிடையாது. அப்படி சொல்லி காலையில பூத்து மாலையில வாடுற ஒரு காட்டு புஷ்பத்துக்கு பூவுக்கு அப்படி உடுத்து வைப்பாருன்னா நீ ஏன் உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாங்க? கண்டிப்பா உடுத்து வைப்பாரு. ஆகாரம் கிடைக்கும், உட கிடைக்கும். ஒரு சங்கீத வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, உங்களுடைய பீடங்கள் அண்டியில அடைக்கலம் குருவிக்கு வீடும் தகவலம் குஞ்சுக்கு கூடும் கிடைத்ததே. தகவலாம் குஞ்சுக்கே ஒரு கூடு கிடைக்கும், தூக்குறாங்குருவிங்கிறாங்க, சிட்டுக்குருவி, எல்லாவற்றுக்கும் ஒரு வீடு கிடைக்குது. நமக்கு ஏன் தர மாட்டார்? நிக்க தருவார். அல்லேலூயா, தருவார். ஆனா நம்முடைய சிந்தை எங்க இருக்கணும்? தகப்பனை நோக்கியே இருக்கணும். தகப்பனுடைய கரத்தை நோக்கி இல்ல, தகப்பனை நோக்கி இருக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். தகப்பன முகத்தை பார்க்கணும். தகப்பன கரத்தை கண்டா வைங்க, தகப்பன முகத்தை நோக்கி பார்த்தா தகப்பனுடைய கரத்தில் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். அல்லேலூயா. நன்மைகள் ரிலீஸ் ஆகும், ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகும், மேன்மைகள் ரிலீஸ் ஆகும், மகிமை ரிலீஸ் ஆகும். எங்க பிரச்சனைனாக்க தகப்பனுக்கு மகனுக்கு இருக்கிற உறவை செய்து கொடுங்க, தகப்பனுக்கும் மகளுக்கு இருக்க உறவை சரி செய்து கொடுங்க, எல்லாமே செட்டில் ஆகும். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படிலாம் செட்டில் ஆகும் நீங்க நினைக்கிறோம். உங்களுக்கு ஒரு வியூ இருக்குல்ல, என் குடும்பத்தை எப்படிலாம் செட்டில் ஆகணும், எனக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கும். நியாயமா இருக்குல்ல. நம்ம பிள்ளைகள் கெட்டு போகணும் யாருமே விரும்ப மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கெட்டு போகணும் யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ எல்லாரும் மனசுக்கு ஒரு வியூ இருக்கும். என் குடும்பத்துல, என் பிள்ளை வாழ்வில், என் தொழில, என்னுடைய ஊழியத்துல, எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் காரியம் நடக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. எல்லாவற்றையும் எப்ப செட்டில் ஆகுனாக்க தகப்பனை முதலாவது வைக்கும் பொழுதுதான் செட்டில் ஆகும். தகப்பனுடைய கையை நோக்கி அல்ல, தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். அதான் சொல்லுது, சொந்த குமாரன்னு பாராமல் அவரை கொடுத்தவர் அவருடைய மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும். ஒரு ஆர்டர் சொல்ல நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. முதலாவது நாம் நேசிக்க வேண்டிய நபர் யாருனாக்க தேவன். அல்லேலூயா. முதலாவது நேசிக்க வேண்டிய நபர் யாருனாக்க தேவன். அடுத்தபடியாக நேசிக்க வேண்டிய ஒன்றுனாக்க தேவனுடைய மகிமையின் சாயலா இருக்கிற அவருடைய சுவிசேஷம். தேவனையும் சுவிசேஷத்தை பிரிக்க முடியாது, வசனத்தை பிரிக்க முடியாது. முதலாவது தேவன் நேசிக்கணும், பிறகு அவர் தந்த வேதத்தை நேசிக்கிற வசனம் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. துன்மார்களுக்கு சமாதானம் கிடையாது. பைபிள் டீட்டெயிலா சொல்லு, துன்மார்களுக்கு சமாதானம் கிடையாது. அவன் பிள்ளை போல சிரிப்பான், நல்லா தான் இருப்பான்,
நம்ம வாங்கணும்னு நினைச்ச ஒரு வண்டி அவன் முன்னாடி வாங்கி வச்சிருவான். நம்ம வீடுகள்லாம் நினைப்ப நமக்கு நடக்காது. அவன் வீடு கட்டி ஜாம் ஜாம்னு எல்லாம் பண்ணுவான். நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பையன் கிடைக்காத மாப்பிள்ளை அடைஞ்சிட்டு இருப்போம். அவனா டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை பிறந்தரும் எல்லாம் செட் ஆகும். இதெல்லாம் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும். ஆனா அழிவும் சீக்கிரமாக வரும் என்று வேதம் வசனம் சொல்லுது. அப்ப நமக்கு அவனுக்கு எளிதாக கிடைப்பது நமக்கு கடினமாக தான் இருக்கு சில பகுதிகளில். உண்மைதானா? துன்மார்க்கனுக்கு எளிதாக கிடைக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு எங்க இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தப்பா இருக்கு, நம்ம சூழலும் தப்பா இருக்கு. அப்ப இங்க வசனம் என்ன சொல்றதாக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வசனத்தை வாசிக்கிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்க என்ன சொல்றது பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15:19. 1 கொரிந்தியர் 15. இம்மைக்காக மாத்திரம் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய துக்கம் வேணும், துயரம் வேணும், நல்ல இழப்புகளை சந்திக்கணும், அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னாக்க வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தை குறித்து ரொம்ப சிந்தனை பண்ணாக்க இப்படிதான் நடக்கும். உலகத்தை குறித்து ரொம்ப சிந்தனை பண்ணாக்க இப்படிதான் நடக்கும். வசனம் சொன்னாக்க இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? இம்மைக்காக கவலைப்படாதீங்க, இம்மையில உங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே பரலோகம் தான், பரலோகத்துல எல்லாமே நடக்கும். பூமியில இருக்க வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? உபத்திரம், துன்பம், தொல்லை, என் நாமத்திலிருந்து கஷ்டம், என் அடிகள், காவல் இப்படிலாம் இருக்கணுமா? அப்படின்னாக்க துன்பங்கள் இருக்கும், அதோட கூட 100 அத்தனையாக பலனும் வரும் என்று வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. பேதுரு என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்வதான் ஏன் சொல்றார்? இம்மையிலே துன்பங்களோட கூட 100 அத்தனை கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும் என்று சொல்றார். அப்ப நம்முடைய போக்கஸ் பரலோக தகப்பன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியப்படுத்துகிறார். அவரை தேடும் பொழுது அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். இதான் ஸ்ட்ரக்சர். தகப்பனுடைய ஆசி, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், அடுத்து தேவனுடைய விருப்பங்கள், அதுக்கு பிறகு மற்ற காரியம் வைக்கும் பொழுது நம்ம எல்லாமே செட் ஆகும். நிச்சயமா செட் ஆகும். என்ன சொல்றது? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவே நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவராக இருக்கும். வேற ஒரு நாளும் இந்த பூமிக்குரிய காரியங்களை ஒரு நாளும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு தரமாற்றம் எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். தேவன பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய காரியங்களை தரமாட்டம் எங்கே சொல்லியிருக்குதா? எங்கேயுமே கிடையாது. கற்பத்தை அடைக்கிறவரும் அவர்தான், கற்பத்தை திறக்கிறவர் அவர்தான், தனிமையானவருக்கு வீடு வாசலை கொடுப்பவர் அவர்தான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கும் ஆதரவு கொடுப்பவரும் அவருதான். கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்க தெருவில் கடவுளே இல்லைன்னு சொன்னா பாருங்க. 3 பேர் சாப்பிடலாம் பாருங்க, அதையும் தேவன் தான் தர. அல்லேலூயா. அந்த ட்ரெஸ் கொடுக்குறான் பாருங்க, அதையும் தேவன் தான் தர. மூச்சு விட்டு பேசுற பாருங்க, கடவுளே இல்லை. அப்ப பேசுற மூச்சு யாருது? தேவன் தான். ஆனா அவனையுடைய உயிரையும் தேவன் எடுக்காம வச்சிருக்காரு. வசனம் சொல்லுது, சகல மனுஷருடைய சுவாசம் எங்க இருக்குது? அவருடைய கையிலே இருக்குது. அவர் நினைச்சா எடுக்க முடியும். அப்படி கூட செய்யறாரு. அப்ப அவருக்கே இறக்கம் பாராட்டும் பொழுது நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு ஏன் நிச்சயம் இறக்கம் பாராட்ட மாட்டாரு? கண்டிப்பா. அப்ப நம்முடைய வியூ என்ன? பரலோக தகப்பன் தான் முதலாவது. பரலோக தகப்பன் முதலாவது தேட அவர்கிட்ட எல்லா ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்படிதான் இங்க இருக்குது. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப என்னுடைய முதல் பங்கு எது அப்படின்னாக்க பரலோக தகப்பன் தான் முதல் பங்கு என்கிற தீர்மானத்தோடு நீங்க போங்க. நிச்சயமாகவே நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை நிச்சயமாக முக்கியமான சில காரியம் நிச்சயமாக வர நாட்களில் உங்களுக்கு சொல்லப்படும். என்னுடைய முதல் பங்கு யாருனாக்க தேவன் தான் என்ற காரியத்தை வைத்துக் கொண்டு போங்க. நெஞ்சில மனசை வச்சு கொண்டு போங்க. தேவன் தான் முதலாவது. தேவனை நான் அதிகமாக தேடுவேன். எப்போ தேடுவேன்? அதிகாலையில தேடுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடுவேன். அப்படி கிடையாது, எனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்திலும் தேடுவேன். அல்லேலூயா. எனக்கு நேரமே கிடையாதுங்க, நான் பைபிள் படிக்க நேரமே கிடையாது, நேரம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா படிப்பேன் அப்படி சொல்ல. எனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்திலும் நான் படிப்பேன், அவரோடு கூட உறவாடுவேன். இந்த நிலைமைக்கு நாம் மாறும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைகள் அடுத்த லெவலுக்கு போய்த்தாரும். இதை மாற்ற கருத்து கிடையாது. நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படியே தூக்கிடுவார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்ம எப்படி தூக்குறாரு ஆண்டவர்? உடையான சேற்றிலும் ஆழமான
படுகொலியிலிருந்தும் அவர் நம்ம தூக்கிறார். இவ்வளோ தூரம் தூக்கிறவர் சின்ன பள்ளத்துல விழுந்திருக்கவே தூக்குவார தூக்க மாட்டாரா? சின்ன சறுக்குல விழுந்திருக்கவே தூக்குவார தூக்க மாட்டாரா? என்ன சொல்றாரு? என் கால்கள் சற்றே தப்பிட்டு சற்றே தப்பிட்டு தம்மை தேடுதலுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். அப்ப சின்ன ஒரு பள்ளத்துல விழுந்திருக்கிறோம், தடுமாறிட்டோம், நம்ம பரவ தூக்குவாரா தூக்க மாட்டாரா? நிச்சயம் தூக்கும். என்னுடைய நோக்கம் நோக்கம் இந்த முதல் பங்கு அவர் தான். இதை நீங்க எப்பொழுது மூளையில் இல்ல மறுபடியும் சொல்றேன், எப்பொழுதும் மறுபடியும் சொல்றேன், எங்க உங்க இருத்துல பதிச்சு இங்க இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ, இங்க இருந்து கிடையாது, இங்க இருந்து உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வாழ்வு நிச்சயமாகவே வளரலாம். அல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு நிச்சயம் போவீங்க. வேற வசனம் இதை உங்களை உற்சாகப்படுத்துவதாக சொல்ல, இவங்க தைரியப்படுத்துவதாக சொல்ல, முதலாவது பரலோக தகப்பன், முதலாவது பரலோக தேவனுடைய காரியம், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள். முதலாவது தேவன் நேசிக்கணும், பிறகு தேவன் கொடுத்த வேதத்தை நேசிக்கணும், திருமணம் ஆனவங்களா இருந்தாக்க கணவனை நேசிக்கணும், அடுத்த ஸ்டெப், அடுத்த கணவனை நேசிக்கணும், அவன் கொடுக்கப்பட்ட மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், அப்புறம்தான் கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்ஸை முடிச்சுட்டு அதோடு சேர்த்து ஊழியத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. ஊழியத்தை முதலிடம் கிடையாது, ஊழியம் முதலிடம் கிடையாது, தேவன் தான் முதலிடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் தான் முதலிடம். அப்புறம் தேவன் தந்த வேதம் முதலிடம். அப்புறம் எங்கனாக்க குடும்பம். என்னுடைய மனைவியை நான் நேசிக்கணும், என்னுடைய கணவனை நான் நேசிக்கணும், தேவன் கொடுத்த பிள்ளைகளை நேசிக்கணும். அதற்கு பிறகுதான் நான் எனக்கு செய்யப்படுற வேலை. என்ன பிரச்சனைனாக்க வேலை அதிகமாக நேசிக்கிறாங்க, கணவன் நேசிக்க முடியல, வேலை வருமானத்தை நேசிக்கிறாங்க, மனைவி நேசிக்க முடியல, பிள்ளை நேசிக்க முடியல, பிள்ளை வந்து வாசத்துக்கு ஏங்கி எங்கன்னா போகுதுனாக்க பக்கத்துல பாக்குது, அந்த பக்கத்துல பார்த்து ஆசைப்படுது, பரவாயில்ல இங்க என் குடும்பத்துல பாசமே கிடையாது, எங்க அப்பா என்ன நேசிக்கல, எங்க அம்மா நேசிக்கல, எப்பவுமே வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்ப நேசம் எங்க இருக்கு? அதான் போவாங்க. நான் என் மனைவி நேசிக்கணும், என் பிள்ளை என் கணவன் நேசிக்கணும், என் பிள்ளையை முதல் நேசிக்கணும். முதல் குடும்பம், குடும்பத்தை அடுத்த லெவல் ஊழியம். அல்லேலூயா. இந்த மாதிரி இதுல குழப்பம் மாறிது. ஊழியத்தை முதல்ல வச்சுட்டு குடும்பத்தை இப்படி வச்சுட்டாங்க. இப்ப குடும்பத்தை மாத்திரம் ஊழியத்தை பார்க்க முடியாது. எதுவுமே மாறக்கூடாது, ஸ்டெச் எதுவுமே மாறக்கூடாது. தேவன் தந்த வேதம், தேவன் தான் பார்க்கிற ஆவியா தான் இருக்கிறார். ஆவியா இருக்கிற அந்த தேவனை எப்படி பார்க்கிறோம்? வசனமா பார்க்கிறோம். அப்ப தேவன் வேதம், என்னுடைய மனைவி திருமணமானவன், என்னுடைய மனைவி அல்லது கணவன், பிள்ளைகள் திருமணமாகனாக்க பெற்றோர் இருக்கிறாங்க, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. பெற்றோரை இங்கே அதிகமாக நேசிக்கணும், ஆசிரியரை நேசிக்கணும், உங்கள் மேல தலைவரை நேசிக்கணும், இப்படி நிறைய ஸ்தானம் இருப்பாரு. ஊழியத்தை நேசிக்கணும், சபையின் போதனை நேசிக்கணும், ஊழியர்களை நேசிக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சரை பாருங்க, செழிப்பாரு. ஊழியக்காரர் நேசிக்க, உங்களுக்கு யார் போதிக்கிறாங்களோ, நீ எந்த சபையில இருக்கலாம், எந்த சபைக்கு நான் போகலாம், வேத வசனத்தின் அடிப்படை சொல்லுறேன். திருவசனத்தை போதிக்கிறவரை எப்படி நீங்க நினைக்கணுமா? ரெட்டிப்பான கணத்துக்குரியவரா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், வாழ்க்கை மேலும். இது நான் போதிக்கிறேன் சொல்றேன், வேத வசனத்தை நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு போதிக்கிற போதகரை, உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை நீங்க நேசிக்கணும். நீங்க தான் நினைப்பாங்க. நேசிக்கணும்னா முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்காக, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு பிள்ளை இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற போராட்டம் தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கு பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும், அவருக்கு தேவை இருக்கும். நம்ம எல்லா குடும்பத்தில் உள்ள தேவையை கூட அவங்களுக்கும் இருக்கும். அப்படின்ற தேவ நேசிக்கணும். அப்படியே ஊழியக்காரரை நேசிக்கணும், பரிசுத்தவான்களை நேசிக்கணும், பரிசுத்தவான்களுடைய காரியம் நேசிக்கணும், சபை மக்களை நேசிக்கணும். அல்லேலூயா. சபை மக்களை நேசிக்கணும். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, அந்த வசனத்தை வாசிக்கிட்டு முடிக்கலாம். எருசலேம் இசைவினைப்பான நகரம், சங்கீதம் 118 சங்கீதம். ஊழியரை நேசிங்க, ஊழியக்கார குடும்பம் நேசிங்க, சபை மக்களை நேசிங்க. உங்களால் முடிந்தாக்க சபையினுடைய போதோடு அணுகி அவங்க உதவி செய்யணும்னா உதவி செய்யுங்க. பணக்குறைவோ வேற ஏதாவது குறைவோ உங்களால் உதவி செய்ய முடியும்னாக்க நீங்கள் அதெல்லாம் உதவி செய்யணும். போதனுடைய அனுமதி பேரில் அவங்களுக்கு தெரியப்படுத்தின பிறகு நீங்கள் அவர்கள் மற்றவருடைய விசுவாச குறைவுகளை நீங்கள் உதவி செய்யலாம், ஜெபிக்கலாம், தாங்கலாம். உங்களால் பிசிக்கலாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா அதை நீங்கள் செய்யலாம். எருசலேம் இசைவினைப்பான நகரம் அந்த பகுதியில் ஓகே 122 அதிகாரத்தில் வாசிக்கிறேன். எருசலேம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஓகே, முதல் வசனத்தை வாசி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு
சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எருசலேம் என்றால் இன்றைக்கு இருக்க எருசலேமை நேசிக்க வேண்டும், எருசலேமுக்காக ஜெபிக்க வேண்டும், அது உண்மை. அதே சமயத்தில் ஆவிக்கு எருசலேமாய் இருக்கிற நம் ஒவ்வொரும் ஆவிக்கு எருசலேமாய் இருக்கிறோம். நீங்க சபை மக்களை நீங்க நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று சொல்லுவாங்க, தேவன் நேசிக்கிறவங்க தேவனுடைய ஜனங்களை நேசிப்பாங்க. நீங்க ஒரு ஜெபத்தில் ஏதாவது தேவைனாக்க நீங்க ஜெபிங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு முடிந்தாக்க உதவி செய்ய முடியும் அப்படின்னாக்க நீங்க சபையின் போதவர்களோ அவருடைய ஆலோசனை பேர்ல அவர் அனுமதியின் பேர்ல நீங்க உதவி செய்யணும். கடனாக கொடுத்தா கூட நீங்க அப்படி தெரியப்படுத்திட்டு தான் கொடுக்கணும். அது ஒழுங்கு அப்படின்னு சொல்லி நான் இப்படி செய்வது முறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இலவசமாக கூட கொடுக்கலாம். தேவனுடைய ஆலோசனை பேர்ல நீங்க செய்யுங்க. நான் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. தேவனுடைய ஆலோசனை பேர்ல செய்யுங்க. எருசலேமை நேசிங்க, ஆவிக்கு எருசலேம் இருக்க தேவக்கிளை ஊழியத்தை நேசிங்க, இருக்கிற மக்களை நேசிங்க, பிள்ளை நேசிங்க. நம்ம பிள்ளைகள் குற்றம் செய்தாக்க நம்ம வருந்துகிறோம். அதே போல மற்றவருடைய குடும்பங்களை பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவருக்காக ஆலோசனை கொடுங்க, ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் நடந்த இழப்போட நினைத்து கொண்டு நீங்க ஜெபத்துல நீங்க அது தாங்கலாம். ஒருவேளை அவங்க தொய்ந்து போயிருந்தாங்க ஆறுதப்படுத்துங்க. ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு நான் போகிறேன். ஏன்னா நம்மளோட சபையில் நிறைய பேர் தொய்ந்து போய் இருக்கிறாங்க. நான் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன் போதில் சொன்னேன், ஐயா நம்மளோட சபையில் நிறைய பேர் தொய்ந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்பதாகவே இந்த வசனம் வந்து நிச்சயமாக எனக்கு தெரியும். இனி வரும் நாட்களில் நிச்சயமாகவே இந்த செய்தியுடைய முடிவுக்குள்ளாகவே நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்கள் எடுத்து கட்டப்படும். அல்லேலூயா. அந்த தைரியத்தோட இருக்கிற ஏதோ சும்மா சொல்ல உற்சாகப்படுத்துக்காக சொல்லல, ஏதோ மேடைகள் சொல்லணுமே சொல்ல. இந்த செய்தி முடிவதற்குள்ளாக எத்தனை வாரம் போகணும் தெரியல, ஆனால் அந்த செய்தி முடிவதற்குள்ளாக நிச்சயமாகவே தகப்பன் மகன் உறவு மீண்டுமாக எடுத்து கட்டப்படும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன் எங்கேயும் கிடையாது, இங்கேதான் இருக்கிறாரு. எருசலேமுக்குள்ளா இருக்கிறாரு. எருசலேம் தேவன் எங்கேயும் கிடையாது, எனக்குள்ளா இருக்கிறாரு. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பது. அவங்களுக்கு சுகம் வேணுமா, வாழ்க்கை சமாதானம் இருக்குமா? தேவன் நேசிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நேசிங்க, தேவன் தந்த ஊழியரை நேசிங்க, தேவனுடைய குடும்பம் நேசிங்க, எருசலேம் நேசிங்க, எருசலேம் குடும்பம் நேசிங்க. நிச்சயமாகவே சமாதானம் சுகம் தான். அல்லேலூயா. அப்படி எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபித்து முடிக்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வார். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தகப்பனே, எந்த அதடமான பாதத்துல இருந்தா கூட தகப்பன் மகளை உறவு கூட வாங்க. அவரை பார்த்து மனசார அப்பான்னு சொல்லுங்க. அவரை பார்த்து அதுவே உங்க பிள்ளை வந்திருக்கு, தகப்பனே நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன். நான் உண்மை முக்கியப்படுத்தாம அதுவே உங்களுடைய காரியங்களை முக்கியப்படுத்தாம மற்ற ஏதோ காரியங்களுக்கு நான் முக்கியப்படுத்துறேன். தப்புதான், தவறுதான், நான் மன வருந்துறேன். மீண்டுமாக அதுவே என்னுடைய பார்வை உங்களுடைய கரத்தை அல்ல அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவனே வாழ்க்கையை எடுத்து கட்டுங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஆமென். உண்மையாய்
உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். மனதார்பே இருக்கிற ஆழத்தில் உண்மையா 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 கட்டாயத்தினால நான் சொல்றதால நீங்க செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணுமா? மாற்றங்களை உண்டாக்குற தேவன் நம்ம தெரியுது. நீங்க ஒருவேளை அவரை பார்க்காம இருக்கலாம், நீ அறியாது இருக்கிறாங்க, உங்க நடுவில் இருக்கிறார் யோவான் சாணன் சொன்னது. ஆனா பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் கொண்டவராக இருக்கிறார். என்னிடத்தில் நற்கிரியை தொடங்கிறவர் முற்றுமுடிய காக்கப்பட்டவராக இருக்கிறார். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, பிரதான ஆசிரியரை நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கு. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவும் தைரியமாய் 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 கிருபாசன தண்டையிலே சேர தேவனுடைய சமூகத்தை தைரியமா வாங்க, தைரியமா வாங்க. குற்றம் செஞ்சிட்டோம், குற்ற மனசாட்சி வேணாம். பாவம் செஞ்சிட்டோம், பாவ மனசாட்சி அவன் உறுத்திக்கிட்டே இருக்கு. பாவம் செஞ்சிட்டோம், துக்கப்படுத்திட்டோம், நாம தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்துட்டோம். சாத்தா சொல்லுவான், குற்றம் செஞ்சிட்ட நீ பாவி பாவி என்று சாத்தா சொல்லுவான். இல்ல, வசனம் சொல்லுது, ஏற்ற நேரத்திலே சகாயம் கிடைக்கும், ஏற்ற காலத்திலே சகாயத்தை கொடுக்கிற தேவன். நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் 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 கிருபாசனத்திலே வாங்க. தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கு. அவன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தும் அவருடைய கருத்தினாலே. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமசாலி. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னுடைய கூட இருக்கிறார், எனக்குள்ளதான் இருக்கிறார். வெற்றியின் வேதனை எங்கு கிடையாது. எகவா நீசி வெற்றி கொடி ஏற்றுகிற தேவன் வேறு கிடையாது. எனக்குள்ளதான் இருக்கிறார், என் குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறார், என் வியாபாரத்துக்குள்ளதான் இருக்கிறார், என் ஊழியத்துக்குள்ளதான் இருக்கிறார். வெற்றி வேதனை எங்கே ஓடல இங்கதான் இருக்கிறாரு. வாயின் பிரயோகத்துக்காக காத்திருக்கிறார். நீ என்ன சொல்லுவேன் காத்திருக்கிறாரு. அவருடைய இரக்கத்தை தாங்க, கிருபையை தாங்க. என்னை எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு உறவு நம்முடைய பரம தகப்பன். உங்க கனவு உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்க மனைவி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்க சொத்து ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் தான் உதவி செய்ய முடியும். தேவன் செய்கிற உதவி வேற எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. எதிர்பார்க்கவும் வேணாம். தேவன் செய்ய வேண்டிய கிரியை நிச்சயமாகவே தேவன் செய்வாராக. தேவன் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை மகிமையான சாயலை பார்க்கத்தக்கதாக பிரகாசமான மனக்கிழமை தருவாராக. தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், கனம், ஞானம், மகிமை, மேன்மை, உயர்வு, சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. தேவனை முதலாவது நாம் வைப்போம், தேவனுடைய சமூகத்தை முதலாவது வைப்போம், தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை முதலாவது வைப்போம், தேவன் தந்த வேத வசனத்தை முதலாவது வைப்போம். மற்ற எல்லாமே தானா வரும். வசனம் சொல்வது நன்மையும் கிருபையும் தொடரும். என் ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று வசனம் சொல்லும். நல்லாண்டவே நான் நன்றி செலுத்துகிறோம். நீங்க தகப்பன், நான் உங்க மகன், நீங்க தகப்பன், நான் உடைய மகள். அந்த உரிமையோடு கூட வரணும். நீங்க தான் சொன்னீங்க, நான் உடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகள் நீங்க தான் சொன்னீங்க. அந்த ரத்தத்தை நாங்கள் முன்ன வைக்கிறோம், ரத்தத்துக்குள்ள நாங்கள் மறைந்து விடுகிறோம். பிள்ளை என்கிற உரிமையோடு கூட
மகள் என்கிற உரிமையோடு கூட உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களையும் நீ நிறைவேற்றி தரணும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணம் இனி வருகிற நாட்களில் ஸ்மூத்தா போகட்டும். தேவனுடைய அன்போடு கூட, பிதாவுடைய அன்போடு கூட, பரம தகப்பனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பரம தகப்பனின் பார்வையிலே இருக்கிற அதுவே மகனை போல நீங்கள் மாற்றுங்க. எங்கள் ஊழியர்களை மாற்றுங்க. எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். உள்ளூர் இருக்கிற பிள்ளைகள், வெளி மாவட்டத்தில், வெளி மாநிலத்தில், வெளி நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். எல்லாமே ஒரு இடத்துல கடவுட்ட பிள்ளைங்க. சத்துரு ஒரு நாளும் அவரோட முடிய தொடுவதற்கு உரிமை கிடையாது. அவருடைய வஸ்திரத்து ஓரத்தை தொடுவது கூட சத்துருக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி உரிமை பாராட்டுகிறோம். ரத்தத்துக்குள்ளாக எல்லா பிள்ளையும் வைத்துக் கொள்ளுங்க. இனி பிறக்க போகிற சந்ததி, வயிற்றில் இருக்கிற சந்ததி, பிறந்துவிட்ட சந்ததி, எங்கள் வாடகை பிள்ளைகள், எங்கள் சிறு பிள்ளைகள், மூப்பர், பெரியவர்கள், போதனாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் ஊழியர்கள் இந்த வளாகம் முழுவதையும் தேவனுடைய பிரசனத்தினாலையும் காத்துக் கொள்ளுங்க. தேவனே, நீரை எங்கள் மத்தியில் வந்து பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கிரீடங்களை நாங்கள் கலட்டிக்கிற வைக்கிறோம். அப்பிரஜமான ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர்கள் எங்களை தேவனை பயன்படுத்தி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கை செலுத்துகிறோம். நிறைவாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.